இந்த மங்களகாரகன் என்று சொல்லப்படுகின்ற செவ்வாயினால் ஏற்படக்கூடிய திருமண தடை, குழந்தை வாய்க்க தடை, அப்படியான தோஷங்கள் எல்லாம் நீங்கிவிடும். குறிப்பிட்ட வயதிலே அந்த வாழ்க்கை அமையாமல், இளம் வயதில் உள்ளவர்களுக்கு குறிப்பிட்ட வயதில் வாழ்க்கை அமையாமல் தடைகள் ஏற்பட்டிருக்கின்றது. ராகால நேரத்திலே 3 மணி முதல் 4:30 வரையான காலங்களிலே துர்க்கை வழிபாடு, ராகால துர்க்கை வழிபாடு செய்து வர வேண்டும். செவ்வாய் தோஷமுடையவர்கள் முருகப்பெருமானை வீரபத்திரரை செவ்வாய்க்கிழமைகளிலே வணங்கி வருவதால் இந்த செவ்வாய் தோஷத்திலிருந்து விடுபடக்கூடிய தன்மை உண்டாகும். தரணீகர்ப்பசம்பூதம் வித்யுத்காந்தி சமப்பிரபம் குமாரம் சக்திகஸ்தம் மங்களம் பிரணமாம்யகம். எனது குலதெய்வம், பரம்பரை குலதெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருப்பாதார விந்தங்களை பணிந்து, எனது குருநாதர் வித்யாகுரு, திக்ஷாகுரு ஆகியோருடைய பாதார விந்தங்களையும் மானசீகமாக பணிந்து பிரார்த்தனை செய்து, அடியேன் இன்றைய தினம் செவ்வாய் தோஷம் பற்றிய விவரத்தை என்னுடைய அன்பான நேயர்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். நவக்கிரகங்களிலே, நவக்கிரக தேவர்களில் மிகவும் பிரசித்தி பெற்றவர், முதன்மையானவர் சூரிய பகவான். அவருக்கு சரிபாதியாக விளங்கக்கூடியவர். அவருடைய ஒளியை பகலிலே வாங்கி இரவிலே அதை குளிர்மையாக தரக்கூடியவர் சந்திர பகவான். அடுத்ததாக காசியப முனிவருடைய குமாரனாக இறைவன் சிவபெருமானுடைய குமாரனாகவும் உள்ளவர் இந்த நவக்கிரகங்களிலே அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான். ஒரு முறை சிவபெருமான் தனிமையிலே தியானத்திலே ஈடுபட்டிருக்கின்ற பொழுது அவருடைய உடம்பிலே தோன்றிய வியர்வை துளிகள் பூமியிலே வந்து விடுகின்ற பொழுது அதை பூமாதேவி தன்னுடைய கர்ப்பத்திலே வாங்கி அந்த வியர்வை துளிகள் குழந்தையாக அவதரித்தது. அந்த இறைவனுடைய வியர்வை துளியானது பூமாதேவியினுடைய கர்ப்பத்திலே தங்கி குழந்தையாக வடிவெடுத்தது. இறைவன் தியானத்திலே தன்னை மறந்திருக்கின்ற பொழுது அதிலே தோன்றிய அந்த வியர்வை துளி மிகவும் வெப்பமாக இருந்ததினாலே அந்த குழந்தை வெப்பத்துக்கு அதிபதியாக, உஷ்ணத்துக்கு அதிபதியாக செவ்வாய் என்ற பெயருடன் அந்த குழந்தை பூமாதேவியினுடைய வயிற்றிலே உருவாகியது. செவ்வாய்க்கு இன்னொரு பெயரும் உண்டு, மங்களன் என்று சொல்வார்கள். மங்களத்தை செய்யக்கூடியவன் என்று பெயர். மங்களம் என்றால் நல்லதை செய்யக்கூடியவன் என்று பெயர். இந்த ஆடிச்செவ்வாய் தேடிப்பிடி என்று சொல்வார்கள். அம்பாளுடைய விரதம், ஆடி மாதத்தில் வருகின்ற செவ்வாய்க்கிழமை அம்பாளுடைய விரதம். இந்த ஆடிச்செவ்வாய் விரதத்தை கன்னிப்பெண்கள், சுமங்கலி பெண்கள் தேடி பிடிப்பார்கள். காத்திருந்து அந்த விரதத்தை மேற்கொள்வார்கள். அப்படி மேற்கொள்கின்ற பொழுது அவர்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம், இப்படியான சுபகாரியங்கள், நல்ல நிகழ்ச்சிகள்லாம் அவர்கள் வாழ்க்கையிலே அம்பாளுடைய திருவருளினாலே இடம்பெறும். அதான் சொல்வார்கள் ஆடி செவ்வாய் தேடிப்பிடிங்க. அதே போன்று இந்த செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு வாரமும் வருகின்ற செவ்வாய்க்கிழமை மங்கள வாரம்னு சொல்வார். அந்த மங்கள வாரத்திலே செவ்வாய்க்கிழமைகளிலே அதிபதியாக விளங்கக்கூடியவள் துர்க்கை, அம்பாளுடைய ஒரு அம்சமான துர்க்கை.
இவளை செவ்வாய்க்கிழமை மாலை 3 மணி முதல் 4 மணி 30 நிமிடங்கள் வரையான 1.5 மணித்தியாலம் ராகு கால நேரம்னு சொல்வார்கள். அந்த நேரத்திலே துர்க்கை அம்பாளை எலுமிச்சம்பழத்திலே தீபமேற்றி, எலுமிச்சம்பழத்தை வெட்டக்கூடாது, சரிபாதியாக வெட்டாமல் முழுப்பழமாக, மஞ்சள் பழம் முழுப்பழமாக, அதிலே கரும்புள்ளிகள் இல்லாதவாறு நல்ல பழமாக எடுத்து அவற்றை ஒரு சிறு ஆணியினாலே மேலே துளையிட்டு மெதுவாக அந்த பழத்தை மெதுவாக நசித்து அந்த சாறை எடுத்த பின்பு அதிலே நெய் விட்டு திரி வைத்து முதல் கிழமை ஒரு தீபம் ஏற்ற வேண்டும். ஒரு வெற்றிலையிலே அரிசி அல்லது நெல்லை போட்டு ஒரு பழத்திலே முதல் கிழமை, ஒரு செவ்வாய்க்கிழமை முதல் தீபம் ஏற்ற வேண்டும். இப்படியாக 9 கிழமை, 11 கிழமை, 21 கிழமை தொடர்ந்து அந்த எலுமிச்சம்பழத்திலே தீபம் ஏற்றி வர வேண்டும். எக்காரணம் கொண்டும் எலுமிச்சம்பழத்தை 2ஆக வெட்டி தீபம் ஏற்றக்கூடாது. அப்படி ஏற்றுவதாக இருந்தால், பாதி தேசிக்காயை வெட்டி தீபம் ஏற்றுவதாக இருந்தால், அதாவது தொழுநோயாளர் என்று சொல்வார்கள். உடம்பிலே அவருடைய அங்கங்களெல்லாம் அழுகி இருக்கும், இயங்க முடியாதபடி செயலிழந்திருப்பார். அப்படிப்பட்ட நோயாளிகள் அல்லது எழும்பி தங்களாலே ஒரு வேலையும் செய்ய முடியாமல் இயங்க முடியாத நோயாளிகள் படுக்கையிலே இருப்பார்கள். அப்படியான நோயாளிகளுக்கு அந்த மஞ்சள் முழுப்பழம் தேசிப்பழத்தை எடுத்து அவர்கள் உடம்பிலே சிரசை முதல் பாதம் வரையாக அவற்றை உடம்பிலே தடவி எடுத்த அந்த தேசிப்பழத்தை அதை துர்க்கையம்மனுடைய ஆலயத்திலே எடுத்து சென்று 2 கூறாக அவருடைய நோய்களெல்லாம் நீங்க வேண்டும் என்று சொல்லி 2 பாதியாக வெட்டி அந்த சாறை பிழிந்தெடுத்த பின்பு அதிலே நெய் விட்டு தீபமேற்றுவது தீராத வினைகள் மூலமாக அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களிலிருந்து அவர்கள் விடுபட வேண்டும் என்பதற்காக ஏற்றப்படுகின்ற தீபம்தான் அந்த தேசிக்காய் 2ஆக அறுத்து நெய் விட்டு தீபமேற்றுவது. மற்றும் எக்காரணம் கொண்டும் அந்த தேசிக்காயை 2 பாதியாக நறுக்கி தீபமேற்றக்கூடாது. இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் நேயர்கள். முழுப்பழத்திலே தான் நீங்கள் தீபமேற்ற வேண்டும். முழுப்பழத்திலே தீபமேற்கின்ற பொழுது முதலாக ஒரு பழம், 2வது கிழமை 2 பழம், அப்படி முழுப்பழத்திலே அந்த மரத்திலே தேசிப்பழம் எப்படி இருக்கின்றதோ அந்த முள்பக்கமாக நாங்கள் துளை போட வேண்டும். ஒரு ஆணியினாலே துளையிட்டு அந்த பழத்தை மெதுவாக நாங்கள் நசித்து அந்த சாறை வெளியே எடுத்து அதன் பின்பு அதுக்குள்ளே அந்த துளையிலே இட்ட இடத்திலே நெய் ஊற்றி ஒரு திரியை வைத்து தீபமேற்ற வேண்டும். முதற்கிழமை ஒரு தீபம், 2வது கிழமை 2 தீபம். இப்படி அந்த ஒவ்வொரு கிழமையும் ஏற்றுகின்ற பொழுது அந்த தேசிக்காயிலிருந்து வரக்கூடிய அந்த சாரானது கொஞ்சம் அதிகமாக வரும். அப்படி வரக்கூடிய சாற்றை நாங்கள் அந்த விதையை நீக்கி கொஞ்சம் அதில் நீர், சுத்தமான நீர் சேர்த்து கொஞ்சம் சர்க்கரை அதிலே கலந்து அதை நாங்கள் துர்க்கை அம்பாளுக்கு நைவேதனம் செய்து நாங்களும் தீர்த்தமாக அருந்தி நிற்கக்கூடிய அடியவர்களுக்கும் அந்த தீர்த்தத்தை நாங்கள் வழங்குவதன் மூலமாக அந்த செவ்வாய்க்கிழமையிலே ஏற்படக்கூடிய தோஷம் நீங்கும். அத்துடன் துர்க்கை அம்பாளுக்கு இந்த ராகால நேரத்திலே தேசிக்காய் பழத்திலே 9 பழம் அல்லது 11 பழத்திலே மாலை கோர்த்து கட்ட வேண்டும். மாலை கோர்க்கின்ற போது இடையிலே வேப்பமிலை வைத்து அந்த ஒவ்வொரு தேசிக்காய்க்கு இடையிலே வேப்பமிலையும் சேர்த்து அந்த மாலை நாங்கள் தொடுக்க வேண்டும். தொடுத்து துர்க்கை அம்பாளுக்கு நாங்கள் அணிவிக்க வேண்டும். சிவந்த குங்குமத்தினாலே அல்லது சிவந்த மாதுளை முத்துக்களினாலே துர்க்கை அம்பாளுக்கு நாங்கள் 108 அல்லது 1008 அல்லது 316 திருசதி என்று சொல்வார்கள். இப்படியான எண்ணிக்கையில் ஏதோ ஒரு எண்ணிக்கையில் அம்பாளுக்கு குங்குமத்தினால் இல்லை சிவந்த மாதுளை முத்துக்களினால் அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். அங்கே ராகுகால துர்கா கவசம் அதை படித்து நாங்கள் வணங்க வேண்டும். இப்படி செய்வதன் மூலமாக இந்த நவக்கிரகங்களிலே ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள்
இந்த மங்களகாரகன் என்று சொல்லப்படுகின்ற செவ்வாயினாலே ஏற்படக்கூடிய திருமண தடை, குழந்தை வாய்க்க தடை, அப்படியான தோஷங்கள் எல்லாம் நீங்கிவிடும். இந்த செவ்வாயினாலே பலருடைய வாழ்க்கை, ஆண்கள் பெண்கள், இளவயதில் உள்ள பெண்களுடைய வாழ்க்கை இந்த செவ்வாய் தோஷத்தினாலே எத்தனையோ குறிப்பிட்ட வயதிலே அந்த வாழ்க்கை அமையாமல், இளம் வயதில் உள்ளவர்களுக்கு குறிப்பிட்ட வயதில் வாழ்க்கை அமையாமல் தடைகள் ஏற்பட்டிருக்கின்றது. காரணம் இந்த செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய தோஷம், செவ்வாய் தோஷம் சொல்வார். இந்த செவ்வாய் தோஷத்திலே ஜென்ம செவ்வாய், 2 செவ்வாய், 4 செவ்வாய், 7 செவ்வாய், 8 செவ்வாய், 12 செவ்வாய், இப்படியாக இந்த செவ்வாய் தோஷங்கள் பலவிதமாக இருக்கின்றது. இதிலே அதிக தோஷத்தை தருவது 7 செவ்வாய், 8 செவ்வாய். 7ஆம் இடம் களத்திரஸ்தானம் என்று சொல்வார்கள், வாழ்க்கைக்குள்ள இடம். 8ஆம் இடம் ஆண்களுக்கு ஆயுள் ஸ்தானம், பெண்களுக்கு ஆயுளும் மாங்கல்யத்துக்குள்ள இடம், தாலிக்குள்ள இடம் 8ஆம் இடம். இந்த 2 இடங்களிலே செவ்வாய் வருகின்ற பொழுது அது 7 செவ்வாய் அல்லது 8 செவ்வாயாக அங்கே இருக்கும். அப்படி இருக்கின்ற பொழுது 7 செவ்வாயாக இருந்தால் அந்த பெண்ணுடைய உடம்பு வெப்பத்தினாலே அதிகம் பாதிக்கக்கூடிய தன்மை இருக்கும். உடம்பிலே வெப்பத்தன்மை கூடுதலாக இருக்கும் இந்த பெண்ணிற்கு, அல்ல ஆணிற்கும் அப்படித்தான். அப்படியானவர்கள் அதே வகையான உடல்நிலையை இருக்கக்கூடியதாகிய ஆணையோ பெண்ணையோ திருமணம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உடல்நிலை சரிக்கு சமனாக வரும். உஷ்ணமான உடல் சூட்டுத்தன்மையை உடையவர்கள் அதே தன்மையை உள்ள ஆணையோ பெண்ணையோ திருமணம் செய்ய வேண்டும். அதுக்காகத்தான் 7 செவ்வாய் உடையவர்கள் 7 செவ்வாய் அல்லது 2 செவ்வாய் உள்ளவர்களை திருமணம் செய்ய வேண்டும். அதே மாதிரி 8 செவ்வாயிலே உடையவர்கள் 2 செவ்வாய் 7 செவ்வாயில் உடையவர்களை திருமணம் செய்யலாம். 4 செவ்வாயில் உள்ளவர்களையும் செய்யலாம். இப்படியாக அந்த செவ்வாய் தோஷங்களை அறிந்து அதற்கேற்றவாறு நாங்கள் ஆணையும் பெண்ணையும் இணைக்கின்ற பொழுது அவர்கள் குடும்ப வாழ்க்கையிலே சந்தோஷமாக வாழக்கூடிய தன்மை, மங்களமாக வாழக்கூடிய தன்மை உருவாகும். அதற்காகத்தான் செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு அந்த தோஷங்களை பார்த்து அந்த தோஷத்துக்குள்ள தன்மையை உணர்ந்து அவர்களுக்கு ஏற்றவாறு ஆணையோ பெண்ணையோ தெரிவு செய்து அவர்கள் வாழ்க்கையிலே நாங்கள் சேர்த்து வைக்க வேண்டும். அத்துடன் அவர்களுக்கு செவ்வாய் தோஷ சாந்தி பரிகாரங்களை நல்ல முறையிலே அவர்களை கொண்டு செய்விக்க வேண்டும். செய்வித்தால் அவர்களுடைய மாங்கல்யமோ வாழ்க்கையோ ஆயுளோ பாதிக்காமல் இருக்கும். இந்த செவ்வாய் பகவானாலே இந்த தோஷங்கள், நான் சொன்னேன் செவ்வாய் தோஷம் என்று சொல்லப்படுகின்ற தோஷங்களிலே இந்த செவ்வாயினுடைய தோஷம் மிகவும் அதிகமாக வாழ்க்கையிலே மனிதர்களுக்கு அதிகமான பாதிப்பை எல்லாம் உண்டு பண்ணுகின்றது. காரணம் இந்த வெப்ப சம்பந்தமான சூழ்நிலையினாலே ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ அவருடைய வம்சத்தை விருத்தி செய்யக்கூட முடியாத நிலை அங்கே உருவாகும். ஆணுடைய உடம்பு வெப்பத்தினாலே பாதிக்கப்படுகின்ற பொழுது அவருடைய ஆண்மைக்கு அங்கே சோதனை ஏற்பட்டு, ஆண்மை குறைவு ஏற்பட்டு சந்ததி விருத்தியை உண்டு பண்ணவதற்கான தன்மையை அவர் அந்த ஆண் கிடந்து விடுகின்றார். அதே போன்று அடுத்ததாக அந்த ஆணுக்கு இந்த வெப்ப சம்பந்தமான உடலிலே வெப்ப சம்பந்தமான தன்மை ஏற்படுகின்ற பொழுது மூலவர்த்தம் சொல்வார்கள். அந்த மூலவர்த்தம் ஏற்படுவதன் காரணமாகவும் அவருடைய ஆண்மைத்தன்மை பாதிக்கப்படுகின்றது. ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நற்மூலம் சொல்வார்கள். செவ்வாய் தோஷமுடையவர்கள் முருகப்பெருமானை, வீரபத்திரரை செவ்வாய்க்கிழமைகளிலே வணங்கி வருவதால் இந்த செவ்வாய் தோஷத்திலிருந்து விடுபடக்கூடிய தன்மை உண்டாகும். அடுத்ததாக செவ்வாய்க்கிழமைகளிலே மாலை ராகால நேரத்திலே 3 மணி முதல் 4:30 வரையான காலங்களிலே துர்க்கை வழிபாடு, ராகால துர்க்கை வழிபாடு செய்து வர வேண்டும். அந்த செய்வதன் மூலமாக அந்த செவ்வாய் தோஷத்திலிருந்து விடுபடலாம். அல்லது காளியம்பாளை செவ்வாய்க்கிழமைகளிலே வழிபட்டு வர வேண்டும்.
இப்படியான வழிபாடுகளை எல்லாம் நாங்கள் மேற்கொண்டு இந்த ராகால துர்கா கவசம், கந்தேஷ்டி கவசம் முதலியவற்றை எல்லாம் நாங்கள் நமச்சிவாய பதிகம் இவற்றையெல்லாம் நாங்கள் படித்து செவ்வாய்க்கிழமைகளிலே முருகனை, வீரபத்திரரை வழிபடுவதன் மூலமாகவும் துர்க்கையம்பாளை வழிபடுவதன் மூலமாகவும் இந்த செவ்வாய் தோஷத்தில் நாங்கள் விடுபட்டு எங்களுடைய வாழ்க்கை சிறப்பான முறையிலே அமையும் என்பதை கூறிக்கொண்டு, இந்த செவ்வாய் தோஷத்திலே இருக்கக்கூடிய ஆண் பெண் இளவயதினர் உங்களுடைய இளம் வயதிலே உங்களுடைய உடலுடைய தன்மையை, உடல்நிலையில் ஏற்படக்கூடிய வெப்ப சம்பந்தமான உடல்நிலையை உடைய இளம் வயது ஆண்கள் பெண்கள், உங்களுக்கு தெரியும் உங்கள் உடம்பு சூடு உள்ளதா அல்லது சமமான சூடும் குளிர்மையும் சேர்ந்த சமநிலையுடைய உடல்நிலையா அல்லது குளிர்ச்சியான உடல்நிலையா என்பதை நீங்கள் உங்கள் குடும்ப வைத்தியரிடம் சென்று உங்கள் உடல்நிலையை பரிசோதித்து அதை அறிந்து அதற்கேற்ப உங்கள் உடல்நிலையை நீங்கள் சூட்டுட வெப்ப சம்பந்தமான உடல்நிலையுடையவர்கள் நீங்கள் அதிகமாக பல வகைகளை நீராகாரங்களை உணவிலே அடிக்கடி சேர்த்து கொள்ள வேண்டும். எங்கள் உடம்பிலே 3 தன்மைகள் இருக்கின்றது. ஒருவருடைய உடம்பிலே 3 தன்மைகள் இருக்கின்றது. ஒன்று வெப்பம் அதிகமாகும், ஒன்று குளிர் அதிகமாக உள்ளவர்கள், மூன்றாவது இரண்டும் சமநிலையில் இருக்கக்கூடியவர்கள். இப்படியாக 3 விதமாக இருப்பார்கள். இந்த 3 தன்மை உள்ளவர்களும் அவர்களுக்கு இந்த வெப்ப சம்பந்தமான உடல்நிலையை கொண்டவர்களுடன் நீங்கள் கவனித்து பார்த்தால் தெரியும். அவருடன் பழகுகின்ற பொழுது அவர்கள் தங்களே அறியாமலேயே அடிக்கடி கோபப்படுவார்கள், டென்ஷன் ஆவார்கள். அது அவர்களுடைய தவறு கிடையாது. அவர்கள் உடல்நிலை வெப்ப சம்பந்தமான உடல்நிலையை கொண்டவர்கள் தங்களை மறந்து அடிக்கடி கோபப்பட்டு அவர்கள் அடிக்கடி டென்ஷன் ஆவார்கள். இதனால் மேன்மேலும் அவருடைய உடம்பு வெப்பத்தினாலே அவர்கள் டென்ஷனாகி கோவப்படுவதனாலே அவர்களுக்கு சர்க்கரை வியாதி என்று சொல்லப்படுகின்ற நீரிழிவு நோய் வெகு விரைவில் அவர்களுக்கு உருவாகும். இது இந்த வெப்பத்தினாலே அதிக வெப்பத்தை உடைய உடம்பை உள்ளவர்கள், உடல்நிலையை உடையவர்கள் அடையக்கூடிய தன்மை. அதே மாதிரி அதிகமான குளிர் நிலையை, குளிர்ச்சியான நிலையை, உடம்பிலே குளிர்ச்சியான நிலையை உள்ளவர்கள் பீனிசம், ஆஸ்மா என்று சொல்லப்படுற முட்டு வருத்தம், பீனிசம் என்றது எந்த நேரம் இழுத்து கொண்டிருக்கும். அதிகாலை எழும்பும் பொழுது அவர்களுடைய சுவாசம் பெரிய சத்தத்துடன் இழுத்து கொண்டிருக்கும். அஸ்மா வருத்தம் என்றால் எந்த நேரம் தும்மிக் கொண்டிருப்பார்கள். இப்படியான தன்மை உடையவர்கள் அதிகமாக குளிர்ச்சியான உடம்பை உடையவர்கள். இவர்கள் குளிராகியான சாப்பாடுகளை எல்லாம் இவர்கள் தவிர்க்க வேண்டும். குளிர்ச்சியான சாப்பாடுகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். இவர்கள் உஷ்ணமான சாப்பாடுகளை சாப்பிட வேண்டும். சுடுநீர் அருந்த வேண்டும். அப்படி சாப்பாட்டை சாப்பிடுகின்ற பொழுது, உணவை அருந்துகின்ற பொழுது சிறிது சூடான சாப்பிடக்கூடிய தன்மையிலே சூடாக சாப்பிட வேண்டும். அங்கு ஆறிய பின்பு, குளிர்ந்த நிலை அடைந்த பின்பு அந்த உணவை அருந்தக்கூடாது. குளிர்காலங்களிலே வெளியே செல்வதையெல்லாம் அதிகமாக தவிர்த்து விட வேண்டும். இப்படியான தன்மையினாலே அவர்களுடைய உடம்பு நோய் ஏற்படுவதிலிருந்து அவர்கள் தங்களை தற்காத்து கொள்ளலாம். அவை எங்களுடைய உடம்பிலே குளிரும் வெப்பமும் சமநிலையில் இருக்கின்ற பொழுது உடம்பு நோய்வாய்ப்படாமல் நல்ல நிலை ஆரோக்கியமாக இருக்கும். ரெண்டும் சமனாக இருக்கும் வரை. இதில் ஏதாவது ஒன்று கூடுகின்ற பொழுது, குறைகின்ற பொழுது எங்கள் உடம்பு அதனாலே பாதிக்கப்பட்டு வெப்ப சம்பந்தமான வியாதிகளினாலோ அல்லது குளிர் சம்பந்தமான வியாதிகளினாலோ பாதிக்கப்பட்டு எங்களாலே நிம்மதியாக இயங்க முடியாத தன்மை ஏற்பட்டு எங்களாலே அடுத்தவர்களுக்கும் பாதிப்பை ஏற்கக்கூடிய தன்மை உண்டாகும். ஆகவே நாங்கள் எங்கள் உடம்பை என்ற நேரமும் ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும்.
அதிகமாக சூடும் கூடக்கூடாது, குளிரும் கூடக்கூடாது. ரெண்டும் சமநிலையில் இருக்க வேண்டும். அதற்கேற்ற உணவுகளை நாங்கள் நல்ல முறையிலே ஆரோக்கியமான சுத்தமான உணவுகளை, இயற்கையான உணவுகளை அருந்த வேண்டும். இப்பொழுதெல்லாம் இயற்கை உணவு என்பது நாங்கள் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாது. காரணம், கலியுக காலம். அடுத்ததாக எல்லாம் இரசாயனத்திலே மருந்து வகைகள் கலந்த உணவு பதார்த்தங்கள் தான் இப்பொழுது தயாரிக்கப்பட்டு வருகின்றது. அத்துடன் இப்போ உள்ள இளம் வயதினர் எல்லாம் வீட்டிலே சமைப்பதை எல்லாம் நிறுத்தி இருவரும் வேலைக்கு செல்வதால் வீட்டிலே சமைக்கிறதெல்லாம் மிகவும் அரிதாக ஏற்பட்டு, எல்லா அநேகமான வீடுகளிலே வீட்டிலே சமைப்பது என்பது மிகவும் அரிதாக வந்து கொண்டிருக்கின்றது. கடை சாப்பாடு தான், 3 நேரமும் கடை சாப்பாடு, ரசாயனத்தினாலே செய்யப்பட்ட சாப்பாடு தான் இப்பொழுது அநேகமான இடங்களிலே காணப்படுகின்றது. இவற்றின் மூலமாக நாங்கள் காசை கொடுத்து பேயை கொள்வது என்று சொல்வார்கள். காசை கொடுத்து நாங்கள் நோய்களை விலைக்கு வாங்குகின்றோம். எங்கள் உடம்பிலே ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய உடம்பை நாங்கள் காசை கொடுத்து நோயை நாங்களாகவே தேடிச் சென்று விலைக்கு வாங்கி அந்த நோயை நாங்களும் அனுபவித்து அதன் மூலமாக மற்றவர்களுக்கும் கஷ்டங்களை கொடுக்கின்றோம். ஆகவே இப்படியான தன்மைகள் எல்லாம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் எங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இயற்கையினாலே இறைவனாலே படைக்கப்பட்ட இயற்கை உணவுகளை, எந்த விதமான ரசாயனத்தன்மையுமற்ற இயற்கை உணவுகளை, ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு நாங்கள் உடம்பை ஆரோக்கியமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கெல்லாம் தெரிவித்து, இந்த செவ்வாய் தோஷ பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபட்டு நீங்கள் எல்லோரும் ஆரோக்கியமாக நெடுவழி காலம் வாழ வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.